திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் மீண்டும் உடைக்கப்படும் காங்கிரஸ். ப. சிதம்பரத்தை வைத்து மீண்டும் ஜனநாயக பேரவையை துவங்கும் அரசியல் அஜெண்டாவை மு.க. ஸ்டாலின் அவருக்கு கொடுத்துள்ளாரோ? விஜயின் அரசியல் வருகையை வைத்து தங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று ஸ்டாலினையே எதிர்க்க துணிந்த டெல்லி காங்கிரசாருக்கு சம்மட்டி அடி கொடுக்க தயாராகிவிட்டார் ஸ்டாலின். ஒன்று, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் திமுகவுக்கும் லாபம், உங்களுக்கும் லாபம். இல்லை என்றால் காங்கிரஸ் இருக்கும் இடம் தெரியாமல் சுக்குநூறாக உடைக்கும் வேளையில் ஸ்டாலின் இறங்கிவிட்டதாக தெரிகிறது. அதில் பின்னணியில் என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எதெல்லாம் சாத்தியம் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தமிழக காங்கிரஸ் மீண்டும் உடைய போகிறதாக தகவல் வெளியாகிறது. மீண்டும் ப. சிதம்பரத்தின் மூலமாக ஜனநாயக பேரவை மீண்டும் துளிர்க்கும் வேலை ஆரம்பித்துள்ளதாக அறிவாலய அரசியல் மூகல் தெரிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக, அதிமுக இரு கட்சிகளின் மீதும் சவாரி செய்து கொண்டே கடந்த 50 ஆண்டுகளாக காங்கிரஸ் தனது அரசியல் லாபங்களை அடைந்து வருகிறது. இவர்களால் அவர்களுக்கு லாபமா, அவர்களால் இவர்களுக்கு லாபமா என்பதெல்லாம் பேசிக்கொண்டே வந்தாலும் கூட காங்கிரஸ் தொண்டர்களின் குரலை தலைமையும், ஏன் மாநில தலைமையும் மத்திய தலைமையும் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. எப்பொழுதெல்லாம் தொண்டர்களின் மனநிலைக்கு ஏற்ப கூட்டணி அமையாமல் மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழக காங்கிரஸ் உடைந்து கொண்டே வந்து இப்பொழுது சிறு துரும்பாக இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒன்று, அதிலிருந்து வந்தவர்கள் மாறி மாறி வந்த பொழுது காங்கிரசிலிருந்து மாற்று கட்சிகளுக்கு சென்றவர்களே அதிகமாகிவிட்டார்கள். அந்த வகையில் தற்பொழுதும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸில் ஒரு சிலர் நடிகர் விஜயின் அரசியல் வருகையை வைத்து திமுகவை எடை போட்டு வருகிறார்கள். திமுக கூட்டணியை விட்டு விலகி வந்தால் தங்களுக்கு பொற்கால ஆட்சி இருக்கிறது என்று காங்கிரசினர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது தமிழகம் முழுவதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 15 ஆண்டுகளில், அதுவும் கடைசியாக 3 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு தொகுதியிலும் அடைந்த வளர்ச்சியின் விகிதம் அதிகம். காங்கிரஸ் எங்காவது வளர்ந்திருக்கிறதா என்றால் காங்கிரஸ் தேய்ந்து தேய்ந்து இறுதி பாதைக்கு சென்று கொண்டிருப்பதாகத்தான் இருக்கிறது. அந்த நிலையில் அகில இந்தியா முழுவதும் காணாமல் போன காங்கிரஸ் திமுகவின் தயவில் கடந்த 4 தேர்தலாக வெற்றி கண்டு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் தான். கேரளாவிலுமே அதன் தோல்விகள் கண்கூட தெரிகிறது. அவர்களது எதிர்காலம் இல்லை என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலினின் தயவோடு காங்கிரஸ் கட்சி இன்னமும் உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் அதை பாரம்பரியத்தையும் திமுக தலைமையும், ஏன் மு.க. ஸ்டாலினும் நன்கு மரியாதை கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரையே யோசிக்க வைக்கும் நிலைக்கு டெல்லி தலைமையும் ஒரு சில மூவ்கள் எடுத்துவிட்டதாக அவர் யோசிக்கிறார். ஏனென்றால் 2 மூவர் அணி காங்கிரஸில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று காங்கிரஸ் தலைவர் கார்கே, ப. சிதம்பரம் அண்டு செல்வ பெருந்தகை. இவர்கள் மூவரும் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் வந்தால்தான் நமது வெற்றி கணக்கு மீண்டும் சுவைக்க முடியும் என்பதை அறிந்து வைத்துக்கொண்டு தமிழகத்தின் நாடி துடிப்பை வைத்துக்கொண்டு ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் கார்கேவிடம் விலக்கி இதற்கான கோல் மூலம் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் டெல்லி பாராளுமன்றத்தில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை விரல் விட்டு மோடியின் அரசாங்கத்தை தோலுரித்து காட்டுவதில் காங்கிரஸ் எம்பிக்களை விட திமுக எம்பிக்கள் தான் பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் பல நாட்கள் பாராளுமன்றத்தில், ஏன் இந்தியாவிலேயே காணாமல் போய்விடுகிறார். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டுமே ஆனால் திமுக கூட்டணியோடு தமிழகத்திலும் பாராளுமன்றத்திலும் இருக்க வேண்டும் என்பது இந்த மூவரணியின் கணக்காக இருக்கிறது. இன்னொரு மூவரணி கூடியிருக்கிறது. அது ராகுல் காந்தி, பிரியங்கா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. இவர்கள் எல்லாம் தமிழகத்தில் தங்களுக்கு பழைய வாக்கு வங்கி இருக்கிறது. காங்கிரசின் தயவால் தான் திமுக ஜெயித்து கொண்டிருக்கிறது அல்லது அதிமுக ஜெயிக்கிறது. தாங்கள் இணைந்தால் விஜய் ஆட்சி கட்டிலுக்கு வந்து விடுவார், ஆட்சியில் பங்கும் வேண்டும்,
100 சீட்டு வேண்டும், 60 சீட்டு வேண்டும் என பேசிக்கொண்டிருப்பதாகவும் திரைமறைவில் தெரிகிறது. ஏனென்றால் ராகுலும் பிரியங்காவும் இசைவு கொடுக்காமல் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மூவை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என தேர்ந்த அரசியல்வாதியான மு.க. ஸ்டாலினுக்கு நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார். இதில் இரண்டில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. திமுகவோடு காங்கிரஸ் பயணித்தால் அது திமுகவுக்கும் லாபம், காங்கிரசுக்கும் லாபம். அல்லது ராகுல் காந்தி முன்பெல்லாம் எப்படி திமுகவை பிளவுபடுத்தவும் சிபிஐ ரெய்டு நடத்தி சீட்டுகளை பேரம் பேசினாரோ அதே போன்று மீண்டும் தனது சித்து வேலையை காட்டினால் இப்பொழுது இருப்பது கலைஞர் மு. கருணாநிதி இருந்த திமுக அல்ல, அவரை விட மோர் டேஞ்சரஸ் என ஹச்ராஜாவால் புகழப்பட்ட மு.க. ஸ்டாலின் தலைமையில் இயங்கக்கூடிய திமுக. அவர் காங்கிரஸை உண்டு இல்லை என செய்ய இன்னொரு மாற்று திட்டத்தை அமலாக்க தயாராகிவிட்டார் என்றுதான் அரசியல் ஆகியிருக்கிறது. தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தல் அனல் பறக்க இருந்தாலுமே கூட ஆளுங்கட்சியான திமுக எப்படியும் அடுத்த ஆட்சியை தக்க வைத்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையில் கூட்டணி பலத்தை நம்பி இருக்கிறது. அதை வெளிப்படையாகவும் அவர்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தபாகவுடன் கூட்டு சேரலாம் என்ற காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிலரின் நப்பாசையால் திமுகவுக்கு கடும் அதிருப்தியை தந்து வருகிறது. ஒருவேளை காங்கிரஸ் முடிவு அதுவானால் அக்கட்சியை பிளவுபடுத்தும் வியூகத்தை திமுக தலைமை வகுத்துள்ளது என்பதுதான் பிரபல பத்திரிகைகள் எழுதி வந்து கொண்டு இருக்கக்கூடிய கருத்து. சமீப காலமாக காங்கிரஸ் திமுகவின் உறவில் கசப்பு நிலவுகிறது. எங்களுக்கு அதிக சீட் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் எனமெல்லாம் தன் பின்னால் 10 தொண்டர்கள் கூட இல்லாத காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் யூடியூபில் பேட்டி அளித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை வைத்து டெல்லி தலைமையும் பல்வேறு கணக்குகளை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அறிவாலய தலைவர்களுக்கு பெரும் எரிச்சலை கொடுத்துள்ளது. பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கும் செல்வாக்கு கூட இல்லாத காங்கிரசுக்கு நாம் ஒதுக்கும் தொகுதிகளே அதிகம் என்று திமுக தலைவர்கள் அவர்களை ஏற்க தயங்குகின்றனர். இந்த தைரியத்திற்கு காரணம் காங்கிரசிற்கு வந்ததற்கு புதியதாக தமிழக அரசியல் களத்தில் இறங்கியுள்ள நடிகர் விஜயின் தாவேகா தான் காரணம் எனவும், திமுக கைவிட்டால் நமக்கு தாவேகா இருக்கிறது என்று துணிச்சலில்தான் காங்கிரஸ் தலைமை தனது பிடிவாதத்தை காட்டுகிறது எனவும், ராகுல் காந்தி தொடங்கி டெல்லி நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி வரை பலரும் விஜயுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும், மலேசியாவில் ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டிற்கு விஜய் சென்ற பொழுது அங்கு பிரவீன் சக்கரவர்த்தி மூலம் இன்னொரு தூதரவன் ராகுல் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் திமுக தலைமைக்கு வந்திருக்கிறது. இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் உச்சகட்டமாக காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி திமுக அரசை குறிவைத்து பொருளாதார கொள்கையை கடுமையாக விமர்சித்தார். இதற்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளே கடும் கண்டனம் தெரிவித்தது. இதை முன்பொரு செய்தியில் நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு திமுக கூட்டணி கட்சியின் எம்பியான காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் கூட்டணி கட்சிகளையே கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கினார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி பூசல்களை வெட்ட வெளிச்சமாக்கினார் ஜோதிமணி. ஆக மொத்தம் ஆங்காங்கே திமுகவின் தயவில் ஜெயித்த எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சி உயிர்ப்போடு இருப்பதாக நினைத்து கொண்டு கனவில் வாழ்கிறார்கள் என்பதுதான் நிரந்தர உண்மையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வேளையில்தான் திமுக தனது வேலையை ஆரம்பித்திருப்பதாகவும் திரைமறைவில் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. திமுகவின் தீவிர விசுவாசத்தையும் தான் மீண்டும் எம்பியாக வேண்டிய கட்டாயமும் திமுகவின் தயவில் இருந்தால் மட்டுமே தனது இறுதிகால அரசியல் நடக்கும் என்பதையும் ப. சிதம்பரம் கணித்து வைத்திருக்கிறார். அவரோடு இணைந்து செல்வ பெருந்தகை போன்ற தலைவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்திற்கு எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். விஜய் பக்கம் சாய்ந்து திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறினால் அது தற்கொலைக்கு சமம் என சிதம்பரம் உள்ளிட்டோர் எச்சரித்தாலும் டெல்லி காங்கிரஸ் மேலிடம் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கும் முடிவை எடுக்கலாம் என தகவல் அறிவாலயத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்தில்தான் ஸ்டாலின் டீம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாராகி வருகிறது. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் முடிவை காங்கிரஸ் தலைமை எடுத்தால் அக்கட்சியை ப. சிதம்பரத்தை வைத்து உடைக்கும் வேலையை பலேவாக வியூகம் வகுத்து அதற்கான டிஸ்கஷனும் ப. சிதம்பரத்தோடு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மு.க. ஸ்டாலின் முடித்து விட்டார் எனவும் தகவல்கள் வருகிறது. காலம் சென்ற ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸில் இருந்து வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய பொழுது ப. சிதம்பரம் அதோடு இணைந்தார். 2001ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததை எதிர்த்து தமாகவில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் ஜனநாயக பேரவையை தொடங்கினார். அப்பொழுது அக்கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றது.
2024 மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியின்றது. அப்பொழுது சிவகங்கையில் எம்பியான காங்கிரஸ் தனது கட்சியை காங்கிரசுடன் இணைத்தார். திமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்ததனால் மீண்டும் எம்பியானார் சிதம்பரம். திமுகவின் பவர் என்ன என்பது, தமிழக அரசியலில் திமுகவின் நிலைப்பாடு கூட்டணியோடு இருந்தால் என்னென்னவெல்லாம் தங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் என்பதை ப. சிதம்பரம் நன்கு கணித்து தான் அவ்வப்பொழுது இந்த முடிவுகளை எடுத்து வருகிறார். அதே ஃபார்முலாவை கையில் எடுக்க அறிவாலயம் திட்டமிட்டுள்ளதாகவும், டெல்லி மேலிடம் தாவேகாவுடன் கூட்டு என்ற முடிவை எடுத்தால் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கும் ப. சிதம்பரம் தலைமையில் மீண்டும் ஜனநாயக பேரவையை தொடங்கலாம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட திமுக அனுதாபிகள் பலரையும் அந்த கட்சிக்கு இழுக்க அறிவாலயம் வலவீசியுள்ளதாகவும் பேச்சு ஓடுகிறது. இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தும் விதமாக புத்தாண்டை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ என பலரும் சந்தித்து வந்த வேளையில் ப. சிதம்பரமும் சந்தித்து பேசியுள்ளார். இதற்கு காரணம், தற்பொழுது ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் அவரது பதவி காலம் அடுத்த ஆண்டு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அவர் எம்பியாக வேண்டுமானால் திமுகவின் ஆதரவு கண்டிப்பாக தேவை. இந்த ஒரு காரணமே ஸ்டாலின் சொல்லும் எந்த முடிவுக்கும் கட்டுப்பட ப. சிதம்பரம் தயாராகிவிட்டார். தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்க காங்கிரஸ் கூட்டணி அவசியம் என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருந்தாலும், தாவேகா தரும் தைரியத்தில் காங்கிரஸ் தலைமை தொடர்ந்து எரிச்சலை ஊட்டி வருகிறது. திமுகவுக்கு எதிராக பேசுவோரே ராகுல் உள்ளிட்ட டெல்லி தலைவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது அறிவாலயத்திற்கு தரும் ரெட் சிக்னலாக பார்க்கப்படுகிறது. விஜயுடன் கூட்டு என்று டெல்லி முடிவெடுத்தால் ப. சிதம்பரம் தலைமையில் ஜனநாயக பேரவை மீண்டும் தொடங்கும் வேலையும் காங்கிரஸை மீண்டும் உடைக்கும் வேலையும் திமுக செயல்படுத்த தயாராக இருக்கிறது. இந்த திமுகவின் நிலைப்பாடு தமிழக அரசியலை எப்படி மாற்றி கட்டமைக்கப் போகிறது என்பது $1,000,000 கேள்வியாக இருக்கிறது. இந்த சஸ்பென்ஸுக்கு பொங்கலுக்கு பிறகு நல்ல விடை கிடைக்கும் என்பது நம்பப்படுகிறது. பார்க்கலாம், அரசியல் சித்து விளையாட்டுகளில் எந்தெந்த கட்சி யார் யாரோடு கூட்டணி போக போகிறது, அந்த கூட்டணியினால் அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு லாபம் எந்த அளவுக்கு நஷ்டம் என்பதை வரும் காலங்களில் அன்றாட செய்தியாக கிங் 360யில் பார்க்க இருக்கலாம். சுவாரஸ்யமாக நடக்க இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலின் ஒவ்வொரு அரசியல் அலசல்களையும் அவ்வப்பொழுது உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்க தயாராக இருக்கிறோம். பாருங்கள். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.